எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது எப்படி வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸை வந்துட்டு கொரியாவில் அப்ரோச் பண்ணுறது கிராஜுவேட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி அப்படின்னா, நான் யூனிவர்சிட்டிஸ் எப்படி போகிறது, வெப்சைட்குள்ளே போயிட்டு எப்படி வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸோட இமெயில் ஐடி எடுக்கிறது, அவங்களோட மேஜர் ஒர்க் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்துட்டு என்கிட்ட ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குது. ஸோ நான் அதை போட்டேன் அப்படின்னா கொரியாவில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா யூனிவர்சிட்டியுமே அதில் வந்துடும். ஸோ ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் போயிட்டு நீங்கள் வெப்சைட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் அந்த வெப்சைட். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே லைக் நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், எல்லா யூனிவர்சிட்டியுமே இதில் கவர் ஆகிருக்கும். மேக்ஸிமம் ஒரு 200 கிட்ட வந்துட்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போடு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் தான் எடுக்க சொல்லுவேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் பை, ஃபில்டர் பை இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர் பையில் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கோங்க. பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் வைஸாக தான் கொடுத்துருப்பாங்க. கொரியாக்குள்ளே வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியோட ரேங்க் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய எல்லா யூனிவர்சிட்டிஸுமே கவர் ஆகிடும். நான் வந்துட்டு நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு உள்ளே போய்ட்டு எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் எல்லாத்துலேயும் கண்டினியூ பண்ணிக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டிஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வெப்சைட் இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ நான் உங்களுக்கு அதை எக்ஸாம்பிளாகவே காட்டுறேன். ஃபஸ்ட் வந்துட்டு சென்னை நேஷ்னல் யூனிவர்சிட்டி. இதுலேயே உங்களுக்கு கீழே வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் டீட்டெயில்ஸ் பார்க்காம நேராக வந்துட்டு வெப்சைட்குள்ளே தான் போய் பார்க்க சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, செகண்ட்குள்ளே போக வேண்டாம், ஃபஸ்ட்டில் போய்க்கோங்க. அதே மாதிரி எப்போவுமே கொரியன் வெப்சைட்குள்ளேயே போங்க. இங்கிலீஷ் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்காது. ஸோ இங்கிலீஷ் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சில யூனிவர்சிட்டிலாம் 2020க்கு அப்புறம் அப்டேட்டே இருக்காது. ஸோ அதனால் நான் இங்கிலீஷ் வெப்சைட் வந்துட்டு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கொரியன் வெப்சைட்டு நீங்கள் போனீங்கன்னா கொரியன் வெப்சைட். ஸோ நான் போயிட்டு இப்போது ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன்னா இது வந்துட்டு எனக்கு இங்கிலீஷில் மாறிக்கும். இது யூனிவர்சிட்டியோட மெயின் ஹோம் பேஜ். இதில் எப்போவுமே வந்துட்டு அட்மிஷனுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் இதெல்லாம் வரும். பட் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஹிஸ்ட்ரி கிராஜுவேட் ஸ்கூல் இதான் என்ன எதுக்குள்ளேயாவது நீங்கள் போனீங்கன்னா கிராஜுவேட் ஸ்கூல்னு கிடைக்கும், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். ஸோ கிராஜுவேட் ஸ்கூலில் போய்க்கோங்க. போய்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கிராஜுவேட் ஸ்கூல் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கல்ச்சர் அண்ட் ஸ்டடீஸ்குள்ளே போகிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஹியூமனிட்டி, இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்னு. ஸோ நான் ஹியூமனிட்டிக்குள்ளே போகிறேன். இதுக்குள்ளே பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் கல்ச்சுரல் ஸ்டடீஸ்குள்ளே போகிறோம் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக. போயிட்டேன் அப்படின்னா இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் வேணால் வந்துட்டு இது பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. கிரேட்ஸ், இதோட ஹோம் பேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்கல்ட்டி இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். இப்போ ஃபேக்கல்ட்டி இல்லை, ஹோம் பேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபேக்கல்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேக்கல்ட்டிக்குள்ளே போய்க்கோங்க. அங்கே தான்
ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ ப்ரொஃபஸரோட நேம், அவங்களோட லெபார்ட்ரி அட்ரஸ், இதுதான் அவங்களோட இமெயில் ஐடி. டீட்டெயில்ஸ் இதில் போனோன்னா அவங்களோட மேஜர் அண்ட் ரிசர்ச் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வச்சு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது அவங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரி, இது வந்துட்டு அவங்க எந்தெந்த இயர் எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறது. அவங்க புக்ஸ் கூட எழுதியிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ். உங்களுக்கு ரொம்ப அவங்களோட மேஜரை வந்துட்டு இது பண்ண முடியலன்னா அவங்களோட ரிசர்ச் பேப்பர்ஸ் இந்த மாதிரி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு அவங்களோட மேஜர், அவங்க எதில் வந்துட்டு இதாக இருக்காங்க, ஒரு எப்படி சொல்கிறது, மெயின் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்துட்டு எது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஸரோட இமெயில் ஐடியும் எடுத்துகிட்டு அவங்களோட மேஜர் உங்களுக்கு ஓகே, நீங்கள் உங்களுக்கு மெயில் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு யூனிவர்சிட்டி சொல்கிறேன், சுங்கம் நேஷனல் யூனிவர்சிட்டி. இது இப்போ நான் படிச்சுட்ருக்கிற யூனிவர்சிட்டி. பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஸ்கூல். கிராஜுவேட் ஸ்கூலில் போகணும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த சைடில் வந்துட்டு நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் கிராஜுவேட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்குள்ளே போய் பார்க்கலாமா? ஸோ இதுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி, ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்கல்ட்டிக்குள்ளே போயிட்டிங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் டீட்டெயில்ஸ். இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த C-மோருங்கிறதுல தான் அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மெயில் ஐடி வரும், அவங்களோட எஜுகேஷன், கெரியர், ரிசர்ச் ஏரியா. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட ரிசர்ச் ஏரியா. இந்த மாதிரியான ரொம்ப இது எப்படின்னா இன்டெப்த்தாக இருக்கும் அவங்க ரிசர்ச் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது ரிலேட்டடாக வந்துட்டு உங்களோட CV ப்ளஸ் கவர் லெட்டர் வந்துட்டு ரெடி பண்ணி நீங்கள் உங்களுக்கு அனுப்பலாம். இதெல்லாமே அவங்களோட ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயர் எந்த இயர் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ஸோ இப்போ நான் நிறைய யூனிவர்சிட்டி சொல்லலை, அதாவது நான் நிறைய யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் செக் பண்ணல. ஸோ நீங்கள் வந்துட்டு போனீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்று அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா ஒன் பை ஒன்னாக வந்துட்டு போய் பாருங்கள். SNUவில் கிராஜுவேட் ஸ்கூல், நார்மலாகவே கிராஜுவேட் ஸ்கூல் போகலாம். நீங்கள் ஜென்ரல், ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஒன்றுத்துக்குள்ளேயுமே தனித்தனியாகவே போய் பாருங்கள். இதில் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெட்டீரியல் இன்ஜினியரிங் போகிறேன். ஃபேக்கல்ட்டி. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு 3 யூனிவர்சிட்டி பார்த்துருக்கோம். அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிற இடம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றுத்தையும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ப்ரொஃபஸர் இருக்கும்.
இதில் அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வெப்சைட், அவங்க லேப் வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசர்ச் டீட்டெயில்ஸ் இருக்குது. அவங்களோட பப்ளிகேஷன், ப்ரொஃபஸரோட டீட்டெயில், இல்லை கான்டாக்ட் இருக்குது இல்லையா. ஸோ இது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காமனான ஒரு இதாக தான் இருக்கும். டீட்டெயில்ஸு ஈவன் வந்துட்டு அவங்க வந்துட்டு மெயில் ஐடியே கொடுத்துருந்தாலுமே அது காமனானதாக இருக்கும். ப்ரொஃபஸரை வந்துட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி அவங்களோட தனியான இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அவங்களோட மேஜர் எழுதி வச்சுக்கோங்க. அவங்க நேம், இது மூணுத்தையுமே எப்போவுமே மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஓகே அந்த ப்ரொஃபஸரோட ரிசர்ச் ஏரியா வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எழுதி வச்சுக்கலாம். வச்சுட்டு அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸோ இதில் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா PhD ஸ்டூடெண்ட்ஸ், மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லாமே இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் போய் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னோட யூனிவர்சிட்டி பார்க்குறேன். இது வந்துட்டு அட்மிஷன் டைம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போது நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் இருக்கும். செக் பண்ணிவிட்டு அந்த ஹோம் பேஜ்குள்ளே, யூனிவர்சிட்டியோட ஹோம் பேஜ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஸ்கூல், இதில் வந்துட்டு டோட்டலாக உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸில் போகிறேன். ஸோ இதுக்கான ஹோம் பேஜ். ஸோ இங்கே ப்ரொஃபஸர்னே கொடுத்துருக்காங்க, ஃபேக்கல்ட்டி இன்ட்ரோ கொடுக்கல. இதுக்குள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா ஸோ அவங்களோட மேஜர், அவங்க அதாவது அவங்க லேபில், அதாவது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸரோட மேஜர், இது வந்துட்டு அவங்க என்ன ரிசர்ச்சில் இருக்காங்க, அவங்களோட மெயின் ரிசர்ச், அந்த மாதிரி டீட்டெயில். நீங்கள் வந்துட்டு அவங்களோட மெயில் ஐடி இருக்குது. ஸோ நீங்கள் இதை எடுத்துகிட்டு கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சில இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க ப்ரொஃபஸரோட இன்ஃபர்மேஷன்லாம். ஸோ நீங்களாக தான் அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபஸருக்கு பார்த்தீங்கன்னா கீழே அவரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எல்லா இடத்துலையுமே அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடியுமே இருக்காது. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அவங்களோட நேமை காப்பி, கொரியனில் வந்துட்டு அவங்க நேமை காப்பி பண்ணி அவங்க எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதையும் காப்பி பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக என்னோட யூனிவர்சிட்டி பார்க்கலாம். சும்மா இது வந்துட்டு நான் மாஸ்டர்ஸ் பண்ண யூனிவர்சிட்டி. ஸோ இதில் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே போகிறேன். யூனிவர்சிட்டி கைட், அட்மிஷன் அது கிடையாது, கிராஜுவேட் ஸ்கூல். இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நான் ஜென்ரல் கிராஜுவேட் ஸ்கூல் போகிறேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய டிபார்ட்மெண்ட். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு வைடாக பார்க்குறத விட ஒரு ப்ரொஃபஸரை சூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட மெயின் ரிசர்ச் என்ன போயிட்டுருக்கு,
அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அவங்க சூட்டபுளாக இருப்பாங்களா அப்படின்னு தெரியும். நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு செக் பண்ணுறது வந்துட்டு அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்குள்ளே போயிட்டு இது வந்துட்டு அவங்க என்ன படிச்சிருக்காங்க, ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, ஸோ ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ப்ரீவியஸ் லேப். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனியாக வந்துட்டு வெப்சைட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அவங்க என்ன படிக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்பர், சீதா ப்ரொஃபஸர், அவங்களோட இமெயில் ஐடி, ஸோ அவங்களுக்குள்ளே வந்துட்டு யார் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், ஸோ இந்த இயர் வைஸாக வந்துட்டு அவங்களோடது வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டடி ஆஃப் எஃபெக்டிவ் அட்வர்டைஸிங் ப்ரொடக்ஷன் இன் பிஆர் என்விரான்மெண்ட், இதுதான் வந்துட்டு பேப்பரோட ஹெட்டிங். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எதை ரிலேட்டடாக பேப்பர் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் அதை வச்சுட்டு கூட உங்களுக்கு உங்களோட ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு காமனாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நான் 2024 பப்ளிஷ் பண்ணேன் பேப்பர்ஸ். ஸோ இதுமாதிரி நீங்கள் எல்லா ப்ரொஃபஸரோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபஸரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட இமெயில் ஐடி, 2-3 இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது பண்ணலாம், சூஸ் பண்ணி அவங்களுக்கு இமெயில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் வந்துட்டு ரேங்க் வைஸாகவும் பார்க்கலாம். பட் என்னென்னா நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு வெறும் யூனிவர்சிட்டிஸ், இப்போ ஹன்யாங் யூனிவர்சிட்டி, கொரியா யூனிவர்சிட்டிஸ், எம்சா யூனிவர்சிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். கியோம்புக் யூனிவர்சிட்டி நேஷ்னல் கொடுத்துருக்குற எல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபண்டிங் கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபண்டிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு யூனிவர்சிட்டி பார்க்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காலேஜ் ஆஃப் கல்ச்சர்ஸ், ஸோ இங்கே வந்துட்டு ஃபேக்கல்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்சரல் போய் பார்க்குறேன், உங்களுக்காக தனியாகவே வெப்சைட் இதில் இருக்குது. ஸோ வெப்சைட்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரொஃபஸர்ஸ், ஸோ உங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, உங்களோட இமெயில் ஐடி டீட்டெயில்ஸ்குள்ளே போய் பார்த்தோன்னா என்னென்ன பேப்பர் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில். ஸோ புக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு இதாக கூட அவங்களோட ரிசர்ச் ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, எனக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு சஜஷன் சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டைமில் ஒரே ஒரு ப்ரொஃபஸருக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு 2-3 ப்ரொஃபஸரை வந்துட்டு நீங்கள் ஒரே டைமில் வந்துட்டு மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க, இது மாதிரி எனக்கு
வேறு கண்ட்ரிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக மெயில் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க அப்படின்னா ஓகே அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரொஃபஸர் விட்டுருவாங்க, இல்லை இந்த ப்ரொஃபஸர் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரொஃபஸர் விட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன் டைம் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ரொஃபஸருக்கு தான் நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணணும். அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரல அப்படின்னா ஒரு 1 வீக் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். வரல அப்படின்னா நீங்கள் ஒரு ரிமைண்டர் போடலாம். ரிமைண்டருக்கும் வந்துட்டு அவங்கள்ட்டேருந்து ரிப்ளை வரலன்னா அந்த ப்ரொஃபஸரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதே டிபார்ட்மெண்ட்டில் வேறு ப்ரொஃபஸரை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணணும். ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களோட ஃபண்டிங் பற்றி எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷனுக்கே போகணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்ளிகேஷன் போட்டாலும் சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபண்ட் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. நான் எப்போவுமே வந்துட்டு இப்போது நான் மாஸ்டர்ஸ் வந்தப்பையும் சரி நான் நேராக ப்ரொஃபஸரை தான் அப்ரோச் பண்ணேன். ஸோ அவங்க வந்துட்டு நான் அவங்களுக்கு மெயில் பண்ணும்போதே அவங்க வந்துட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பிஹெச்டி அப்ளை பண்ணும்போதும் எங்கள் ப்ரொஃபஸர் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபண்டிங் பற்றி டீட்டெயில் எல்லாமே சொன்னாங்க. அதாவது மந்த்லி வந்துட்டு நாங்கள் இவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவோம், டியூஷன் ஃபீ வந்துட்டு இப்படி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அப்ளிகேஷனுக்குள்ளேயே போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சில டைம் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபஸர் கிடைப்பாங்க, கிடைக்காம போகலாம், ஃபண்டிங் கிடைக்கும், கிடைக்காம போகலாம். இங்கே வந்துட்டு சூப்பர் 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 எக்ஸ்பென்சிவ் கொரியா. ஈவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது கிராஜுவேட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்லி வந்துட்டு ட்வைஸ் வந்துட்டு ஃபீ பே பண்ணணும். 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு ஃபீ பே பண்ணணும். கிராஜுவேட் ஸ்கூல் எடுத்துட்டிங்கன்னா நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸில் மினிமம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 2 மில்லியன் 2.2 அந்த மாதிரி வரும். நம்ம ஊர் பணத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 கிட்ட வருது. நீங்கள் மாஸ்டர்ஸ் வந்தீங்க அப்படின்னா பிஹெச்டி வந்தீங்க அப்படின்னா 3 மில்லியன் வந்துட்டு நார்மல் நேஷ்னல். நான் இது சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நார்மலாக கிராஜுவேட்ஸ்க்கே வந்துட்டு ஐ திங்க் 4 மில்லியன் சம்திங் நான் நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஸோ இது என்னோடய கெஸ்ஸிங் தான். ஸோ இதுதானா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸில் நான் சொன்ன மாதிரி தான். மாஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு 2.2, சிலது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.9 அந்த மாதிரி இருக்கும். பிஹெச்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் இல்லாமல் இங்கே படிக்க வர்றதை வந்துட்டு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஏன்னா ஃபீஸஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சம் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஃபன் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு உங்களை டியூஷன் ஃபீ பே பண்ண சொல்லுவாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஃபன் வந்துட்டு கொடுத்தாலும் அதாவது அதை கம்மி பண்ணி கொடுத்துட்டு டியூஷன் ஃபீ பே பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி வர்றது தான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக அண்டர் கிராஜுவேட்க்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு நீங்கள் அண்டர் கிராஜுவேட் வரீங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா எல்லா கிளாஸஸுமே வந்துட்டு உங்களுக்கு கொரியனில் தான் எடுப்பாங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு யாரும் இங்கே அண்டர் கிராஜுவேட்க்கு வந்துட்டு பெருசாக சஜஷன் கொடுக்க மாட்டாங்க இங்கே வரத்துக்கு. ஸோ மாஸ்டருக்கு தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ மாஸ்டர்ஸ் வர்றது தான் வந்துட்டு நானுமே சஜஸ்ட் பண்ணுவேன். இதுதான் இன்றைக்கி வீடியோ. ஸோ செக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு யூனிவர்சிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டியில் வெறும் ப்ரொஃபஸர்ஸோட பேர், அவங்க லேபு ப்ளஸ் வந்துட்டு அவங்களோட ஃபோன் நம்பர், அதுவும் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே உங்களால் எடுக்க முடியாது. நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா அவங்களோட கொரியன் நேமை காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு இல்லை அதர் வெப்சைட்ஸ்குள்ளே போயிட்டு அவங்களோட நேம் ப்ளஸ் அவங்க எந்த யூனிவர்சிட்டின்னு போட்டிங்கன்னா அப்போயுமே சில பேர் தான் கிடைப்பாங்களே தவிர நம்ம 100% கன்ஃபார்மாக வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்பவே கஷ்டம்தான். பட் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு நாள் உட்காந்து அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வீக்கில் வந்துட்டு ஒரு 10 ப்ரொஃபஸர், ஒரு 15 யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ்ன்னு நீங்கள் எய்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ நீங்கள் அதுக்கு உங்களோட சிவி ப்ளஸ் கவர் லெட்டர் அண்ட் இமெயில் கண்டென்ட் இது வந்துட்டு அவங்கள எப்படி சொல்கிறது அப்ரோச் பண்ணுறதே வந்துட்டு நல்ல பாசிட்டிவான வேவாக இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். சிம்பிள் இங்கிலீஷாக இருக்கணும்.
ரொம்ப பெருசாக நீங்கள் வந்துட்டு மெயில் கண்டென்ட் எழுதுனீங்க அப்படின்னா படிக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மெயில் கண்டென்ட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக போட்டுட்டு கவர் லெட்டர் வேணால் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதலாம். ஸோ கவர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எழுதிட்டு உங்களோட ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் கவர் லெட்டரில் வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதை அந்த கவர் லெட்டரோட ஒரு சின்ன சம்மரியாக வந்துட்டு நீங்கள் மெயில் கண்டென்ட் வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ நான் மெயில் மேக்ஸிமம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி மெயில் ப்ரிப்பேர் பண்ணுறது, சிவி, கவர் லெட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நான் அது கூட ஒரு மாடல் மாதிரி போடுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் தான், அடுத்ததில் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோடய வீடியோஸ் வரது கொஞ்சம் டிலே ஆகும். பிகாஸ் நான் இப்போ தான் வந்துட்டு புது யூனிவர்சிட்டி வந்திருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டுருக்கேன். அதோட நான் கொஞ்சம் லேசி. எனக்கு வந்துட்டு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது வீடியோஸ் தனியாக உட்காந்து இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது. பட் இது வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒன்று. ஏன்னா நான் இங்கே கொரியா வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. நானாக வந்துட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். யூனிவர்சிட்டிஸ் எப்படி எடுக்கணும், ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் போயிட்டு ப்ரொஃபஸர் சர்ச் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ணேன். ஸோ இந்த வந்துட்டு நான் எனக்கு எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ நான் அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு இன்பாக்ஸில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.